நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாராகியின் ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, வைகாசி மாதம் 12ஆம் தேதி, இங்கிலீஷில் சொல்லணும்னா மே 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் ஏறக்குறைய 12 மணிக்கு எல்லாம் வல்ல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது பயிற்சிக்கான விவரம். டேட் சொல்லிட்டோம், டைம் சொல்லிட்டோம். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார்? மிதுனம் டு கடகம். கடகத்தில் ஒரு என்ன விசேஷம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முன் எப்போதும் இல்லாத வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் அடைகிறார். இதில் இவர் உச்சம் அடைகின்ற சமயத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் பலம் பெற்று திக்பலம் பெற்று திரிகோணத்தில் அமைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் பொருளாதார மாற்றங்கள், உலகத்தில் அரசியல் மாற்றங்கள், கால சூழ்நிலைகள் மாற்றங்கள், இப்போ நிறைய இந்த வார் சம்மந்தமான போர் பதற்றங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வார் நியூஸஸ் இருக்குது, வார் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபியர்னஸ் இருக்குது எக்கனாமிக்கலாக. அப்போ இந்த பொருளாதாரம் எப்படி ஆகும், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும், இதனால் வேலை வாய்ப்புகள் பறி போகிறது, அப்படியே கொத்து கொத்தாக 4000 பேர் 5000 பேர்னு ஒரே சமயத்தில் எடுக்கிறது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லது நடக்கும். குருவுக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியும் குருவும் சேர்வார்களே ஆனால், இப்போ வெறும் சனி செவ்வாய் மட்டும் சேர்ந்துருக்கிறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி வரையிலும் இந்த சண்டை சச்சரவுகள் போர் பதற்றங்களில் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் குரு பெயர்ச்சி நடந்துடுத்தனாக்கா எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை. எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான மனசில் பயம் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், நானும் மூவ் பண்ணுறேன், பட் எனக்கு சக்ஸஸாக வரலை. ஸோ நீண்ட கால முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உச்சம். மெயினாக பணம் வந்து சேரும். கையில் காசு இல்லை, கையில் பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய காசு இவ்வளோ இருக்குது, பணம் வந்து சேரும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முழு பிரீஃபாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அந்த மே 26 ஈவினிங் மிகப்பெரிய அளவில் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது, பரிகார யாகம் நடைபெறுகிறது. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கல்விக்காக, பசங்களுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, குடும்பம், நிம்மதி, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா குரு வேணும். குரு இல்லாமல் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமெனில் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெற்று கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. கும்பராசி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கும்பராசி அன்பர்களே, இதனால் வரையில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமாக இருந்தது. 24, 25 ரெண்டுமே நல்ல யோகமாக இருந்தது.
நிறைய புதிய விஷயங்கள், புதிய உறவுகள் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய நாள் ஏக்கங்கள், இது நமக்கு கிடைக்குமா, இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஏக்கங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகி இருக்கும். இப்படியெல்லாம் நடக்காத அதிசயங்கள் கூட கும்பராசிக்கு போன வருஷத்தில் நடந்ததுன்னா, அதுக்கு அந்த 5ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு பகவான் இருந்தது கும்பராசிக்கு அவ்வளோ ஒரு நன்மையாக அமைந்தது. அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசியை சிதைக்காமல், டேமேஜ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் மிதுனத்தில் இருந்த குரு பகவான். இப்படி பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்களை பாதுகாத்தது இந்த குரு தான். யாரே கும்பராசிக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களை காப்பாற்றினதே குரு தான். இல்லைன்னா ராகுவால் நீங்கள் சதைஞ்சு நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கணும், நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கணும். இதை தாண்டி நிறைய கும்பராசி என்பர்கள் தெரியாமல் செஞ்சிட்டேன் சாமி, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாமி, தெரியாமல் செஞ்சு மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன், உள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கும்பராசி என்பர்களே. ராசியில் இருக்கக்கூடிய ராகு, சனி கூட உங்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, பாத சனி தான். ஜன்ம சனி கூட முடிஞ்சு போச்சு, 7.5 சனி கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் பிரச்சனைக்கு காரணம். அப்போ பாருங்க கும்பராசி என்பர்களே, இந்த கடுமையான சூழ்நிலையில் குரு பெயர்ச்சி வருது. ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்புகளோடு எனக்கு வேலை கிடைக்கணும், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அதை மீறி வேலை கிடைச்சாலும் அங்கே நிம்மதியாக இல்லை, வேலையில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, வேலை எனக்கு பாண்டிங் போயிடுச்சு, இல்லைனா பாண்டிங் கேட்குறாங்க, இல்லைனா நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், அப்படி இல்லைனா இங்கே கம்பெனியில் ரினிவல் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எனக்கு விசா கிடைக்குமா, எனக்கு இங்கே பிஆர் கிடைக்குமா, அல்லது இங்கே எனக்கு ஒரு வம்பு வழக்கு போலீஸ் கேஸ் அந்த மாதிரி இருக்குது, அது நல்லபடியாக முடிஞ்சால் தான் நான் இங்கே அடுத்த வேலைக்கு போக முடியும், எனக்கு இங்கே கம்பெனிலேருந்து ரினிவல் பண்ணி கொடுப்பாங்களா, இப்படி வேலை சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான கேள்விகள். ப்ரமோஷன் கிடைக்குமா, வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குமா, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பாஸ் சரியில்லை, மேனேஜர் வேணும்னே என்னை பழி வாங்குறாரு, அல்லது எனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்னை பற்றி தவறான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸோ வேலை போகிற மாதிரி எப்போ வேலை போகுமோன்ற பயம் இருக்குது. இப்படி ஜாபு ரிலேட்டடாக ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இன்னும் நிறைய 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 வேலையில் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு சீராகும், சிறப்பாகும். அப்போது கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போகிறதால கும்பராசி அன்பர்களே வேலை நிமித்தமாக பரிகாரம் முக்கியம். அதே போல தான் பிஸ்னஸ்ஸு, தொழில் அமைப்புகள், அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கண்டிப்பாக அந்த நவகிரக தசாம்ச ஹோமம் செய்து கொள்வது நல்லது. எந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்குதுன்னு பார்க்கணும், எந்த கிரகம் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக இருக்குது, அகைன்ஸ்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அகைன்ஸ்டான பிளானட்டு, எதிர்ப்பாக இருக்கக்கூடிய கிரகம், அதே போல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகம், இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சி அதுக்கு நல்ல மந்திர ஜபங்கள் செய்து அதில் 10% ஹோமம் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும். இதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணுமா, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு தான் ஆகணும். அப்போ கும்பராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர்,
அக்டோபர். 5 மாதங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் குரு பெயர்ச்சி பரிகாரம், குரு பெயர்ச்சி பலன்கள் யாருடைய பதிவு வேணாலும் கேட்டுப்பாங்க. இந்த வாராகி ஜோதிடத்தை போல, அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை போல யாரும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் கியூவில் நின்று ஜோதிடம் பார்த்துட்டு வந்தாலும் சரிதான், வாராகியின் வாக்கு நின்று பேசும். அப்போ கும்பராசி என்பர்களே, பரிகாரம் முக்கியம், வழிபாடு முக்கியம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 5.5 மாதம் ராகு உங்கள் ராசியில் இருக்கும் வரை மிகுந்த எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. ஒரு குருவை பின்பற்றுங்கள். குரு பெயர்ச்சி பரிகாரம் கை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே.